சம்பா கோதுமை பால் பாயசம். இந்த சாப்பாட்டோட ஹைலைட்டான விஷயமே அந்த போண்டா மோர் குழம்பு தாங்க. உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். 1/2 ஸ்பூனுக்கு மேல பருப்பு பொடி சாப்பிடாதீங்க. இது அளவில்லாத சாப்பாடு. கல்யாண சாப்பாடு விலை குறைவாகவும் இருக்கிறது இங்கே தான். ஹோட்டல் சாப்பாட்டுக்கும் சபா கேன்டீன் கல்யாண சாப்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஒரு நல்ல சமையல் அதை செய்யறவங்களோட கைப்பக்குவத்தை பொறுத்தே அமையும். ஒவ்வொரு சபா கேன்டீன் சமையல் கலைஞர்களுக்கும் தனித்துவமான கைப்பக்குவம் உண்டு. இன்னொரு விஷயம், சபா கேன்டீன்ல எல்லா ஐட்டமும் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஹெல்தியான உணவும் கூட. சமையல் வேலை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால சாப்பாடு எப்பவுமே சூடாக தான் இருக்கும். இந்த விஷயங்கள் தெரியாம நிறைய பேர் வெறும் சைவ சாப்பாட்டுக்கு இவ்வளவு விலையான சவுண்டு விடுறாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சத்வா கேன்டீன் சாப்பாடு எனக்கு ரொம்பவே பிடிச்சி போனதுனால திரும்பவும் அவங்களோட கல்யாண சாப்பாடு சாப்பிட போனேன். தினமும் மெனு மாறும், அதனால எத்தனை முறை சாப்பிட்டாலும் சலிக்காது. இந்த சத்வா சபா கேன்டீன் தியாகராய நகர் வாணி மஹாலில் இருக்கு. இந்த மார்கழி சபா கேன்டீன் சாப்பாட்டு கச்சேரி சீசன்ல கல்யாண சாப்பாடு கொடுக்குற டாப் 5 சமையல் கலைஞர்கள் லிஸ்ட்ல சத்வா கேன்டீனும் இருக்கு. இந்த டாப் 5 சபா கேன்டீன்ல கல்யாண சாப்பாடு விலை குறைவாகவும் இருக்கிறது இங்கே தான். முதல்ல தலைவாழையில் கல்யாண சாப்பாடில் என்னவெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன். சம்பா கோதுமை பால் பாயசம், வெள்ளரி தயிர் பச்சடி, கேரட்டு தேங்காய் கறி, வெண்டைக்காய் தக்காளி காரக்கறி, கத்திரிக்காய் கூட்டு, புதினா சாதம், பொன்னி அரிசி சாதம், தமிழ்நாடு ஸ்டைல் பருப்பு பொடி, பருப்பு, நெய், குடமிளகா சாம்பார், போண்டா மோர் குழம்பு, மைசூர் ரசம், கெட்டி மோர், எலுமிச்சை ஊறுகாய், அப்பளம், வாட்டர் பாட்டில். எல்லா ஐட்டமுமே ஃப்ரெஷ். சம்பா கோதுமை பால் பாயசம் அளவான இனிப்போட திகட்டாம இருந்தது. காய்கறி பொரியல் அண்ட் தென் கூட்டு, இதிலெல்லாம் எந்த மசாலாவும் இல்லை. தேவையான அளவுக்கு காரம் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. பருப்பு பொடி நல்ல மிளகு காரத்தோடு இருந்தது. ஆனால் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். 1/2 ஸ்பூனுக்கு மேலே பருப்பு பொடி சாப்பிடாதீங்க. இது மற்ற உணவுகளை சாப்பிட முடியாமல் வயத்தை அடைச்சிடும். எந்த ஹோட்டல்லையும் கிடைக்காத சுவையான ஆத்தென்டிக் டேஸ்டில் மைசூர் ரசம். இந்த சாப்பாட்டோட ஹைலைட்டான விஷயமே அந்த போண்டா மோர் குழம்பு தாங்க. மினி சைஸ் உளுந்து போண்டா அந்த போண்டா மோர் குழம்புல நல்லா ஊறி வெந்து, ஆஹா, இந்த ஒரு ஐட்டம் டேஸ்டே போதும், வேற எதுவுமே தேவையில்லைன்னு நினைச்சேன். பச்சை மிளகா அரைச்சி விட்ட மோர் குழம்பும் அதில் மிதக்கிற போண்டாவும் செம காம்பினேஷன். மோர் குழம்போட நிறைய போண்டாவும் கொடுத்தாங்க. சபா கேன்டீன் போனால் தயிர் பச்சடியும் காய்கறி பொரியலும் கூட்டும் நிறைய சர்விங் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சாதம் அளவு குறைவாக சாப்பிடுங்க. அது ஆரோக்கியமான உணவாக இருக்கும். இது அளவில்லாத சாப்பாடு. அதனால உங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தை திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஒரு சாப்பாடு 400 ரூபாய்.